ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். குக்கரில் சிம்பிளாக செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு கபாப்புக்கு, குழம்புக்கு, பிரியாணிக்குன்னு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றின பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா வந்து 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணது, 10 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை. ஸோ இதை எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு, ரொம்ப ப்ரௌன் அப்படிலாம் இல்லை, ஒரு வதக்கி கொஞ்சம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லாம் ஆனியன், பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றும் போது பிரியாணி மசாலாங்க, ஓகேங்களா. இந்த பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அது மட்டும்தான். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்றோம். குக்கரை மூடி வச்சிடுறோங்க. 2வது விசில் வர்றப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சுவையான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.